ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எஸ்ஆர்எம் ப்ரோட சேனல் ஹேக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு 100 பேராவது என்கிட்ட லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, ப்ரோ இதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடுங்க என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அதுக்காக தான் வீடியோ போடுறேன். இது ஒரு கண்டென்ட்டாக போடணுங்கிறதுக்காக நான் போடல, மற்ற கிரியேட்டர்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நான் அந்த வீடியோ போடலை. ஸோ நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸே கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, அதுக்காக மட்டும்தான். ஸோ நான் சும்மா ஏனதாலும் சும்மா எல்லாரும் ஒரு வீடியோ போடுற மாதிரி நானும் ஒரு வீடியோ போடுறேன்னு நான் நினைக்கல. நான் எஸ்ஆர்எம் ப்ரோ கிட்ட பேசி ஸோ இதுக்கான மொத்த ப்ரூஃபையும் வாங்கி தான் இந்த வீடியோவே போடுறேன். நான் அந்த ப்ரூஃபு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசின நாங்கள் 2 பேரும் பேசின ஆடியோஸ்லாம் கடைசி அட்டாச் பண்ணுறேன். ப்ரூஃபெல்லாம் நான் வந்து இடையிலே நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரிஞ்சிடும். நான் வந்து இந்த வீடியோ வந்து ஹைப் ஆக்கி கடைசியில் கொண்டு போயெல்லாம் சொல்ல போகிறதில்ல. அவர் சேனல் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ நான் மாடரேட்டர்ஸ்ட்டையும் பேசியிருக்கேன், ஸோ யூடியூப் மாடரேட்டர்ட்டையும் பேசியாச்சு. ஸோ அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 வீக் வெயிட் பண்ணுங்க, 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஸோ நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பேக்ரவுண்டில் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எஸ்ஆர்எம் ப்ரோ தான் இந்த சேனலுக்கு ஓனராங்க கிராஸ் செக் பண்ணி எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு கடைசியில் அவர் கைக்கு சேனல் திருப்பி வந்துடும். ஸோ இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். நான் வியூஸ் கண்டெல்லாம் பண்ணலாம், அது கடைசியில் கூட சொல்லியிருக்கலாம், நான் அதுக்காக பண்ணல. ஸோ ஜஸ்ட் அவர் சேனல் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா 100% வந்துடும். ஸோ நீங்கள் போய் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து உங்களோட டைம் தான் வேஸ்ட்டு. நீங்கள் சப்போர்ட்டுக்காக தான் பண்ணுறீங்கன்னு தெரியுது, ஆனால் ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்ஆர்எம் சொல்லி பண்ணுங்கள், யூடியூப் டேக் அடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணால் வருமானு கேட்டால் வராது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஹரிஸ் கேர் ப்ரோ சேனல் ஹேக் ஆச்சு. ஸோ அது வந்து ஹேக் ஆனும்போதும் இந்த மாதிரி தான் பண்ணாங்க, ஆனால் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஏன் இதுக்கு கேம் ப்ரோ வராது, நம்ம டேக் பண்ணால் அவங்க பார்ப்பாங்கல்ல, ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி எதுவுமே நடக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான ப்ராப்பரான வே என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டென்ட் போகிறனாலையோ இல்லை வி ஸ்டாண்ட் வித் ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்ஆர்எம் அப்படின்னு கண்டென்ட் போகிறனாலையோ இல்லை கமெண்ட் பண்ணுறனாலே வந்துடாது. ஸோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக வந்து இருக்கவங்க ஒரு ட்விட்டரில் ஒரு ப்ளூ ஹேண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் இருக்க ஒரு பெரிய ஆள் யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை டேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு இந்த இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டால் மட்டும்தான் வந்து யூடியூப் சைட்லேருந்து பார்ப்பாங்க. அதுவும் கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னா வாய்ப்பே இல்லை, அது ஒரு 50-50 சான்ஸ் தான். ஸோ அப்படி இல்லைனா ப்ராப்பரான ஒரு வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்க்கு நீங்கள் மெயில் பண்ணணும். ஸோ அந்த மெயிலை பார்த்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ எஸ்ஆர்எம் ப்ரோ ஆல்ரெடி அதை பண்ணார், பட் ஆனால் எஸ்ஆர்எம் ப்ரோ தேர்ட் பார்ட்டி கூட இது நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம இந்தியா மாடரேட்டர் மாதிரி இதுக்கும் ஃப்ரீ ஃபயருக்கு மாடரேட்டர் இருக்க மாதிரி இதுக்குன்னு ஒரு மாடரேட்டர் இருப்பாங்க, அவங்க மூலியமாக நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சேனல் ரெக்கவர் ஆகிடுன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு இப்போ கிளியராக. ஸோ எப்படி ஹேக் ஆச்சுங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவும் இருக்கலாம், மேபி சில கண்டென்ட் கிரியேட்டர் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ அவங்க பார்த்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு இது ஒரு இதுக்கப்புறம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஆர்எம் ப்ரோ சேனல் ஹேக் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஹேக் ஆகலை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அவர் தான் ஹேக் ஆச்சுன்னு தானே வீடியோ போட்டார், நீங்கள் என்ன ஹேக் ஆகலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஹேக் ஆனது வந்து ஹேக்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஹரிஸ் கேர் ப்ரோ சேனல் ஹேக் ஆச்சு. ஸோ அதில் என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, உடனே எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிவிட்டு அவனுங்க வந்து ஒரு இலான் மஸ்க் வீடியோவோ இல்லை ஏதாவது பிட்காயின் வீடியோ இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணி அந்த இதுதான் நடக்கும். ஸோ ஹேக் ஆனால் சேனலில் டப்புன்னு இதுதான் நடக்கும், நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஓகே இந்த சேனல் ஹேக் ஆகிடுச்சு. ஆனால் எஸ்ஆர்எம் ப்ரோ சேனல் அப்படி ஆகலை, வெறும் லோகோ மட்டும் மாறி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் லோகோ மட்டும் மாறி இருந்துச்சு, பேர் கூட மாறல, மீதி எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து எங்கிட்ட சொல்லும்போது மேபி வேறு ஏதாவது ப்ராங்குக்காக கூட இருக்கலாம்னு நான் லைட்டாக இருந்துச்சு. ஆனால் யாருமே இப்படி மாற்ற மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு லைவ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு சேனல் ஹேக் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ இது வந்து ஹேக் ஆனது 2 விதமாக நடக்கும். ஒன்று வந்து நம்மளே தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு ஜிடிஎஃப் ஏற்றுறோன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது மாடு ஏற்றுவோம், மோடு ஏபிக்கு ஏற்றி அது மூலமாக ஹேக் ஆகும். நம்ம இதை வந்து கிராப் பண்ணி ஃபுல்லாகவே பண்ணிடுவாங்க, அப்படி தான் ஹேக் ஆகும். ஸோ இவர் விஷயத்தில் இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் ப்ரோ வந்து ஒரு பர்சனல் எமர்ஜென்சிக்காக இந்த சேனலில் வந்து ஒரு கொலாபரேஷனுக்காக ஒருத்தர்கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரைஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொலாப் பண்ணுங்கள், பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்ன பண்ணாங்கிறது எக்ஸாக்டான டீட்டெயில் எனக்கு தெரில. ஸோ ஏன்னா அவருமே இப்போ வந்து எதையுமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற சுச்சுவேஷனில் இல்லை. ஸோ அதனால் எனக்கும் தெரில. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு $250 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபா வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் எனக்கு வந்து பிரைமரி ஆக்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அங்கே இடையில அட்டாச் பண்ணுவோம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த $250 நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ரெமிட்லேருந்து நமக்கு அவருக்கு வந்து வர மாதிரி வந்திருக்கும். அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா டென்வர் பீட்டர் பேரில் வந்து வந்த மாதிரி இருக்கும். மேபி இந்த பேர் கூட ஃபேக்காக இருக்கலாம், இல்லை உண்மையாக கூட இருக்கலாம்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் $250 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,30,000 வரும் நம்ம ஐநா அமௌண்ட் படி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனாக உங்களுக்கு என்றைக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா July 9th. ஸோ July 9th வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுருக்காரு. ஆனால் இது வந்து இனிஷியேட் ஆன டேட் வந்து பார்த்திங்கன்னா June 29th ஆயிருக்கு. ஸோ June 29th இது வந்து இந்த இன்பிட்வீன் கேப் இருக்குது பார்த்திங்களா, ஒரு 10 நாள் கிட்ட. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரைமரி ஆக்சஸ்னு ஒன்று இருக்குது. யூடியூப் பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியும்னா, இப்போ உங்கள் சேனலுக்கு வந்து ப்ரைமரி ஆக்சஸ், ப்ரைமரி ஓனர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர், இந்த மாதிரி ஒரு 4-5 ரோல்லாம் இருக்கும். ஸோ இதில் ப்ரைமரி ஓனர் தான் மெயின் ரோல். அந்த ரோல் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சேனலும் கண்ட்ரோல் வைக்க முடியும். ஸோ அவன் வந்து அந்த ரோலை எதுக்கோ சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்கான். இவரும் எதுக்கு அந்த ரோலை சேஞ்ச் பண்ணாருங்கிறது எனக்கு இன்ன வரைக்குமே புரியல.
மேபி இவர் யோசிக்காமல் இவர் என்கிட்ட அந்த ஆடியோ நீங்கள் லாஸ்ட்டாக கேட்டிங்கன்னா தெரியும். அவரும் சொல்லிப்பார் நான் யோசிக்காமல் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஆடியோ நான் லாஸ்ட் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் போய் நீங்கள் நாங்கள் பேசின ஆடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். ஸோ அதில் வந்து இவர் ஓனர் ஆக்சஸ் மாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 days ஆகியும் அந்த அமௌண்ட் வரல. ஏன்னா அந்த 9th தான் அந்த அமௌண்ட் வரும்ல, இன் பிட்வீன் டேஸில் வரும். ஸோ இவர் ஒரு 4th day 5th டேலேயே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே எதுக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோலை தூக்கி விட்டுட்டு மேனேஜர் ரோலை ஆட் பண்ணியிருப்பாரு. நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருப்பேன், அதில் பார்த்தீங்களா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து இன்வைட்டட் டு மேனேஜர்னு இருந்திருக்கும். அந்த மெயில் ஐடியை ஹைட் பண்ணியிருக்கேன். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா சில சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவுமே தெரியாமல் சில பேர் கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு சேனலை போட்டு அடிக்கிறானுங்க. இந்த மெயில் ஐடி கிடைத்தா சும்மா வருவானுங்க, மெயிலுக்கு மெசேஜ் பண்ணி எதாவது பண்ணிடுவாங்க. ஸோ அவனே கொடுக்க வரும்போது கூட நம்ம ஏதாவது பண்ணி அது போயிடக்கூடாது. அதனால தான் சில விஷயத்தை நான் அதில் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இவரோட நம்பர் டீட்டெயிலுமே என்கிட்ட இருக்குது. அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹைட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பே இப்போ கிடையாது. அது ஒரு ஃபாரின் நம்பர் தான். மேபி அது ஃபேக்காக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபேக் நம்பர்ஸ் ஈஸியாக வெப்சைட்லேயே கிடைக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஃபேக்காகவும் இருக்கலாம். அதில் இப்போ வாட்ஸ்அப்பே இல்லை, வாட்ஸ்அப் அவன் டெலிட் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ப்ரோ வந்து அந்த சேனலை வந்து பிரைமரி ஓனர் கொடுத்துட்டு திருப்பி தான் மேனேஜராக மாற்றிட்டாரு. ப்ரோ அப்புறம் என்ன ப்ரோ ஆயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இங்கே மாற்றிட்டாரு. ஆனால் உள்ள ஒரு செட்டிங் இருக்கும். நம்ம பிராண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றும் போது அங்கே ஒரு செட்டிங் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் பிரைமரி ஓனராக மாற்றி விடணும். இல்லைனா அது வந்து 7 days வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேமில் பைன் மெயில் மாற்றினா எப்படி வந்து ஒரு 14 days கழிச்சு இன்னொரு மெயிலுக்கு மாறிடுது அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு 7 days அவனோட மெயிலுக்கு மாறிடும். ஸோ இந்த மாதிரி சேனல் போயிடுச்சு. சரி ஓகேங்களா. ஸோ சேனல் போயிடுச்சுங்கிறது அவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம யூடியூப்க்கு வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ யூடியூப்பில் நம்ம இங்கே ஹேக்குங்கிறது நம்மளை அறியாமல் நடந்தால் அது ஹேக்கு. ஸோ நம்ம ஒரு இடத்துல கொடுத்துட்டோம் அப்படி போயிடுச்சுன்னா அது நம்ம ஹேக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இவரும் ட்ரை பண்ணி யூடியூப்பில் சொல்லியிருக்காரு இதுதான் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து சொன்ன உடனே அவங்க நீங்களே தேர்ட் பார்ட்டிட்டா நீங்களே கொடுத்துருக்கீங்க. ஸோ இது எந்த ஹெல்ப்பும் நம்ம சைட்லேருந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி யூடியூப்லேருந்து ரிப்ளை மெயில் வந்துருச்சு. ஸோ இவர் இப்படி ரிப்ளை மெயில் வந்ததுக்கப்புறமும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் இது வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து யூடியூப்க்கு புரிய வைக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ப்ரோ மூலியமாக இவங்க வந்து மாடரேட்டர்ஸ்லாம் பேசியிருக்காங்க. பேசி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 1 or 2 weeks வெயிட் பண்ணுங்கள், 100% சேனல் ரெக்கவர் பண்ணலாம், நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ சேனல் வந்து வந்துடும், நீங்கள் யாரும் வரி பண்ண வேணாம் ஓகேங்களா. இந்த மேட்டரை ஃப்ரீயாக விடுங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து எஸ்ஆர்எம் ப்ரோட்ட பேசும்போது நான் வந்து ஒரு சில விஷயம்லாம் கேட்டேன். ஸோ அதெல்லாம் அவர் சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இந்த சேனல் வச்சுட்டு இருந்தேன், அது ஒரு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஃபீலிங்காக தான் இருக்காரு. பட் ஆனால் அவர்கிட்டையும் நான் சொன்னது தான், ப்ரோ கண்டிப்பாக சேனல் திரும்பி வந்துடும், ஸோ ஃபீல் பண்ணாதீங்கன்ட்டு. ஸோ இந்த சேனல் வந்து ஹேக் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ப்ரோக்கு அவர் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமைச்சிருக்காரு. நான் ஆட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் போஸ்ட் ஆயிருக்கு. எஸ்ஆர்எம் அந்த லோகோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கரண்ட் என்ன லோகோ இருக்கோ அதான் அதில் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $3,500 நியராக வந்து பார்த்தீங்கன்னா அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கும் அந்த லிங்க்லாம் வந்துச்சு. ஸோ நான் போய் பார்க்கும்போது அந்த சேனல் டெலிட் ஆகிடுச்சு. மேபி அதை வந்து அவன் வேறு யாருக்காவது கொடுத்துருக்கலாம், இல்லை எதாவது பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த விஷயம் வெளியே தெரியுதுன்னு சொல்லி அந்த வெப்சைட்டை மாற்றிட்டு வேறு ஏதாவது வெப்சைட்டில் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த வந்து அவரோட சப்ஸ்கிரைபர் எடுத்து அமைச்சாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா mugu_yt_official உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதே டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்ட்னர் ப்ரோக்ராமும் கிடச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் அவருக்கு கிடைக்கும்போது இந்த கண்டென்ட்லாம் போடுறாரு, ஹேக்கர் கண்டென்ட் போடுறாருன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் கிடச்சிது. இந்த டைம் கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவன் ஒரு மாடரேட்டர் இருப்பார். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சைட்லேருந்து யாருமே உள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ப்ரோ கிடச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க இல்லை நாங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்தா ஃபேக் மாதிரி தெரியுதுன்னு எதோ சொல்லி காரணத்தை சொல்லி ஒரு இவர் தாங்கிறது தெரிஞ்சுமே இல்லை நீங்கள் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணி ஒரு என்ன கேமுன்னு தெரில ஒரு பார்ட்டி கேம் காமிச்சிட்டு போயிட்டான். ஸோ எனக்கு அவனை பற்றி கிளியராகவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து அவனோட மோட்டிவே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சைட்லேருந்து எந்த கிரியேட்டரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ப்ரோக்கும் ஆஃபர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பார்ட்னர் ப்ரோக்ராம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த டைமில் நீங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற கிரியேட்டர்ஸ் தான் நமக்கு வேணும், இந்த மாடரேட்டர்ஸாக. ஆனால் அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஸோ அஃபிஷியல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரில. நான் நிறையா டைம் என் ஐடி பேனாக இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்தியன் மாடரேட்டர் ஒரு டைம் கூட ஹெல்ப் பண்ணது கிடையாது. நான் சிங்கப்பூர் மாடரேட்டர்கிட்ட பேசி அவங்க மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ ஒழிய இந்தியன் மாடரேட்டர் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதுதான் நான் இது எப்போவே எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் என் ஐடி இந்த பேன் ஆச்சு இப்போ ஒரு ரீசெண்டாக நிறைய பேர் யாரெல்லாம் ஐஃபோன் விளாண்டு ஐஃபோனில் நார்மல் ஃப்ரீ ஃபயர் விளாட்றாங்களோ அவங்க ஐடி எல்லாமே பேன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பேனர் ஐடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் பேசும்போது கூட எந்த மெசேஜுக்கு ரிப்ளை வரல. ஆனால் அஃபிஷியலாக நான் சிங்கப்பூர் மாடரேட்டர்ஸ்ட்டை பேசும்போது அவங்க ரிப்ளை தந்தாங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, மேபி இப்படி ஹேக்காக இருக்கும் அதனால தான் பேனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் அவங்க அந்த ரெஸ்பான்ஸே தான் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆடியோலாம் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை கேளுங்க, அதுலேயே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த சேனல் வந்து வருமா வராதான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு 100% அது வந்துடும். ஸோ நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரி பண்ணாமல் போய்ட்டு நீட்டாக வேலையை பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் அந்த ஆடியோ பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம மீதியை பேசலாம். அது நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், முடிஞ்சால் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. 2 விஷயம் பண்ணலாம் ப்ரோ. கரீனா சைட்லேருந்து பேசி அஃபிஷியலில் பேசி சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க வைக்கலாம். ஒன்று
அப்படி இல்லைன்னா ம். அப்படி உங்களுக்கு எடுக்கவே முடியாதுன்னு நினைச்சா அது ஒரு வழி இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள வச்சு பேசி அஃபீஷியலுக்கு யூடியூப் சைடில் மெசேஜ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்க இங்க மெயில் பண்ணி பாத்தீங்களா? பிஎஸ் ப்ரோ சொன்னாலும் மெயில் பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. மெயில் பண்ணேன் ப்ரோ, அவர் சொல்லியும் நான் மெயில் பண்ணியிருக்கேன். அப்புறம் பதிலுக்கு மெயில் பண்ணாரு, அதுக்கும் இதுதான் சொன்னாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு அவரு ஒரு மெயில் போட்டிருந்தாரு. ஸோ என்ன பண்றாங்கன்னு தெரியல ப்ரோ. அப்புறம் ட்விட்டர்லயும் அந்த ட்வீட் போட சொல்லி மறுபடியும் பேசி பார்க்கலான்னு இன்னொரு டைமும் போட்டிருக்கேன். அது அது தேர்ட் பார்ட்டியும் வேறோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி சொல்லி ஒவ்வொரு டைமும் இது பண்றாங்க. நீங்க ஓனர்ஷிப் எதனால மாத்துனீங்க? செல் பண்ண கொடுத்துருந்தீங்களா? அதாவது இல்ல ஒரு நான் ஓனர்ஷிப்பே கொடுக்கல ப்ரோ. நான் எமர்ஜென்சி அப்படிங்கறதுனால ஒரு கொலாபரேஷன் ஒரு 6-7 நாளைக்கு முன்னாடியே வந்துருந்துச்சு ப்ரோ. நான் அதை இக்னோர் பண்ணிட்டேன். ஓகே சரி ஓகே, அமௌண்ட் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பட்சத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் மேனேஜர் ஆக்சஸ் தான் ப்ரோ கொடுத்துருந்தேன். இது என்னோட தப்பு தான் ப்ரோ. நான் இருக்கிற பிரச்சனையில நான் ஓனர் மேனேஜர்னு மேனேஜர் ஆக்சஸ் கூட கொடுத்துடக்கூடாது. அதுதான் நான் தப்பு பண்ணது. என் சைட்ல இருந்து போனதுனால நான் யாருக்கிட்டையும் போய் ஸ்ட்ராங்கா கூட பேச முடியல. அதுவும் இல்லாம இந்த பார்ட்னர் கூட அவங்க கூட பாத்தீங்கன்னா பவனுக்கு மெசேஜ் பண்ணி பேசிட்டு நீ ஃபேக் எஸ்ஆர்எம்னு சொல்லிட்டு போயிட்டான். உண்மையை சொல்ல போனா என்கிட்ட ஆக்சஸ் எதுவுமே இல்லை. அவன் சொல்லும் போது எனக்கே வருத்தமா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இந்த இது கிடைக்கிறதே ரேர் ப்ரோ. நான் ஹேக்கர் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டதுனால கொடுக்க மாட்டேன். நாங்க மறுபடியும் 2வது டைம் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு நிறைய பேர் எடுக்கிறேன்னு சொல்லி பேர் கொடுத்துருந்தாப்புல போல. அது இப்பதான் மெசேஜ் பண்ணாங்க. அதுவும் போச்சு இதுவும் போச்சு. ப்ரோ பார்ட்னர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறதுலாம் மேட்டர் இல்லை ப்ரோ. அது ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரோ. அது பவனெல்லாம் ப்ரோ நம்ம அதித்தி அவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க அதித்தின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் பேசுகிறேன் ப்ரோ. நான் பேசிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். நான் எதனா கேப்டன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ் இந்த ஆடியோ கிளிப்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக நாங்கள் பேசின கிளிப்லாம் கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக பேசுறது ரொம்ப நேரத்துக்கு இருந்துச்சு. அவ்வளோலாம் நான் வீடியோவில் வச்சா நீங்களும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டாக இருக்குங்கிறனால தான் சொல்கிறேன். ஸோ ரேண்டமான என்ன கிளிப்ஸ்லாம் இருக்கும் நான் அதை மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் இப்போ சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயிலுக்கு ரிப்ளை வந்திருக்கு. இவ்வளோ நாள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரிப்ளை வந்திருக்கு. சேனல் லிங்க் கேட்குறாங்க. ஸோ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சேனல் திரும்பி வந்துடும். லெட்ஸ் ஸ்டே வித் சம் ஹோப்ஸ். வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். சரி ஓகே கேஸ், இதை பற்றி எதாவது அப்டேட் தெரிஞ்சாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அப்படி இல்லைனா மேபி இன்ஸ்டாவில் போடுவேன். இல்லைனா கூட இந்த வீடியோலே முடிஞ்ச அளவுக்கு நான் நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், see you next video. Bye bye, take care. Today signing out from here, it's Movaiti and then take care. Bye guys.